வெல்கம் டு மாஸ்க் சேனல். சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம இப்போ கோதுமை மாவு எடுத்துருக்கோம், ஒரு கப்பு. சரிங்களா? கால் கப்பு பால் பவுட்ரு, பேக்கெட் பால் பவுட்ரு தான் நான் வாங்கியிருக்கேன், அதை போட்டிருக்கேன். சரிங்களா? பால் பவுட்ரு போட்டால் தான் இந்த குலாப் ஜாம் நல்லா வரும். நம்ம இன்றைக்கி குலாப் ஜாம் தான் செய்ய போகிறோம். கோதுமையில் செஞ்சு காமிக்கலாம். சரிங்களா? கொஞ்சமாக சால்ட்டு. சரிங்களா? பேக்கிங் சோடா கொஞ்சம், ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சா நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா? இது காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? குழந்தைய ஸ்வீட் கேட்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சா நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சி வச்சுக்கலாம். அதை விட கொஞ்சம் டைட்டாகவே இருக்கட்டும். ரொம்ப லூஸாகவும் வேண்டாம், டைட்டாகவும் வேண்டாம். இந்த பதத்துக்கு இது கரெக்டான பதம். நம்ம கோதுமை மாவு போடும்போது கொஞ்சம் வெடிப்பு விழுகும், அது பிரச்சனை இல்லைங்க. அதில் நம்ம ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்திட்டோம்னா வெடிப்பு விழுகாது. சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அது போட்டுக்கோங்க. மைதா ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு கப் மாவுக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா? நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சரிங்களா? அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இது பதம் நம்மளுக்கு தேவையில்லைங்க, பிசு தன்மை வந்தாலே போதும். சரிங்களா? செய்ய தெரியாதவங்க கூட இதெல்லாம் ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போட்டோம். சரிங்களா? பிசு தன்மை வந்துருச்சு, போதுங்க. நம்ம பெரக்கி வச்சிடலாம். இப்போ கடாயை வச்சு ஆயில் ஊற்றிட்டோம். ரொம்ப சூடாக வேண்டியதும் இல்லை. சரிங்களா? ஒரு அளவான சூட்டில் நம்ம போட்டுக்கலாம். உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்படி உள்ளங்கையில் வச்சு நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம உள்ளங்கையில் நல்லா உருட்டி எடுத்துடலாம். சரிங்களா? ரொம்ப அழுத்தவும் வேண்டாம். இப்படி இருந்தால் பரவாயில்லைங்க. இப்போ நம்ம செஞ்சுருக்கிற மாவுக்கு 20 குலோப் ஜாமுக்குள்ளே தான் வரும் நம்மளுக்கு. இப்போ ரொம்ப எண்ணெய் காயவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. இளஞ்சூட்டில் நம்ம ஒன்றா போட்டு
வேக வச்சுக்கலாங்க. அப்போ தான் நல்லா வேக இளஞ்சூட்லேயே வச்சு லைட்டாக வெடிப்பு விடும். அது பிரச்சனை இல்லைங்க. நான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? கோதுமை மாவில் செய்யலாம், ரவையில் செய்யலாம், ஒயிட் ரவையில். இப்போ ஜீரா வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம சுட சுட போட்டு வச்சா தான் நல்லா ஊறுங்க. ஒரு 5 மணி நேரம் ஊறினா தான் நல்லா ஊறும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாகு வந்து சூடு ஆறி போச்சுன்னா கொஞ்சம் சூடு வச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், நம்ம பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ஸ்வீட் வேணும்னு நினச்சோம்னா நம்ம உடனே செஞ்சுக்கலாங்க. வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சா இந்த மாதிரி செஞ்சு எல்லோரும் நல்லா சந்தோஷமாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். பாருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு. நல்லா ஊறிடுச்சு. அந்த வெடிப்பு இருந்தால் தான் நம்மளுக்கு உள்ள போய் ஜீரா போய் ஊறுறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சரிங்களா?